என்னடி உங்க அப்பா 100 ரூபா கூட இல்லாம கஷ்டப்படுறாரு? என்னையா சொல்ற? உன்கிட்ட கேட்டாரா? இல்லடி, நான் கேட்டேன், இல்லன்னு சொல்லிவிட்டாரு. சில பேரை பார்க்க பிடிக்கும், ஒரு சிலரை பார்த்த உடனே பிடிக்கும். இந்த பவரை பார்க்காமே பிடிக்கும்டா. இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானே பிடிக்கும். பைத்தியம். பணத்தை எப்ப தருவ? பணத்தை எப்படா தருவ? பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். இவன் சரிப்பட மாட்டான். லெஃப்ட் கிட்னி எடுத்துக்கடா. தாமதம். ஏன்? போன வாரம் தான் நம்ம மயிலாடுதுறை மாரிமுத்து வந்து எடுத்துட்டு போனான். அப்ப ரைட் கிட்னி எடுத்துக்கடா. இது ரொம்ப தாமதம். இது எதுக்கு? அதுக்கு முதல் வாரம் தான் சீர்காழி சின்ன முத்து வந்து சீஸ் பண்ணிட்டு போனான். அப்ப கிட்னியே இல்லையா? கொஞ்சோண்டு சட்னி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க. இது எத்தனை? 2. இது 1. ரெண்டையும் சேர்த்தா 3. இல்ல 4. 2 1 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2 1 4. இப்ப சொல்லி எத்தனை? 4. யாரு யாரு? என் ஃப்ரெண்டு மணி. ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. ஹலோ. டேய் மச்சான், என்னடா பண்ற? டேய், ஸ்பீக்கர்ல போட்டு போன் பேசிட்டு இருக்கேன்டா. காசு இல்லங்கிறது என் பிரச்சனையே கிடையாது. ஆனா என்கிட்ட காசு இல்லன்னு சொன்னா எவனும் நம்ப மாட்டான். தன் கணவனுக்கு பதில் பேசி நீ நீ என்று பேசுகிறவர்கள் அடுத்த பிறவியில் நாயாக பிறப்பார்கள். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. அதுவா, இன்ஸ்டால ஒரு வீடியோ 50 மில்லியன் போச்சு, அதுல பாத்திருப்பீங்க. இல்லையே. யூடியூப்ல ஒரு வீடியோ 20 மில்லியன் போச்சுல்ல, அதுல பாத்திருப்பீங்க. நீங்க தானே அன்னைக்கு அன்னதானம் போடும்போது எல்லா தட்டையும் தட்டி விட்டு மொத ஆளா வாங்கிட்டு ஓடுனீங்க. மச்சான் கண்டுபிடிச்சாங்க, போலாம். உங்ககிட்ட இருக்க ஸ்பெஷல் டேலண்ட் என்னங்க? சோகமா இருந்தாலும் சரி, கோவமா இருந்தாலும் சரி, நேரத்துக்கு கரெக்டா சாப்பிட்டுவேன். என்னடி காலையில இருந்து வாய் பேசாம அமைதியா இருக்க? நாக்க சார்ஜ்ல போட்டிருக்கியா? ஏங்க ஏங்க இங்க பாருங்க, ஒரு மனுஷன் நரகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தற்கொலையா பண்ணிருக்காங்க. பைத்தியக்கார பைய கல்யாணம் பண்ணிருந்தாவே தெரிஞ்சிருக்கான். சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? பாட ரெடியா? ஏங்க ஒரு 500 ரூபா கொடுங்களேன். எதுக்கு? நம்ம வாசல்ல ஒரு தாத்தா பாக்கிறதுக்கு பாவமா உட்காந்துருக்காருங்க, அவர் கொடுக்கறதுக்கு தாங்க. சரிங்க. கொஞ்சம் இரு, இங்க வா. நீ சொல்றத பார்த்தா எனக்கும் பாவமா தான் இருக்கு. இந்த என் சார்பா ஒரு 500 ரூபா கொடு. சரிங்க. கொஞ்சம் இல்ல, அந்த தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்காரு? சேலை வித்துட்டு இருக்காரு. ஏங்க இந்த பொண்ணுங்களுக்கு 2 பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு தெரியுமா? தெரியுமே. என்னது சொல்லுங்க பாப்போம். போட்டுக்கிறது நல்ல ட்ரெஸ் இல்ல, இன்னொன்னு ட்ரெஸ் வைக்கிறதுக்கு பீரோல இடம் இல்ல. ஏங்க இந்த பொண்ணுங்களுக்கு 2 பிரச்சனை இருக்கு, அது என்னன்னு தெரியுமா? தெரியுமே. என்னது சொல்லுங்க பாப்போம். போட்டுக்கிறது நல்ல ட்ரெஸ் இல்ல, இன்னொன்னு ட்ரெஸ் வைக்கிறதுக்கு பீரோல இடம் இல்ல. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ஏங்க அப்பா ஊர்ல இருந்து வராராம், வரும்போது ஏதோ வாங்கிட்டு வரணுமான்னு கேக்குறாரு. ஒண்ணு வேணாம், அவர் ஏற்கனவே இங்க ஒண்ணு விட்டு போயிட்டாரு, அதை மட்டும் வந்து எடுத்துட்டு போக சொல்லு. அப்பா இங்க என்னமோ விடணு. அப்பா நீங்க வரும்போது ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரி வைக்கிறேன். மாமா விஷம் குடிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க, இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல புள்ள. ஏமாமா விஷம் குடிச்சிங்க? என்னாச்சு? 5 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு விஷத்தை குடிச்சேன். 10 லட்ச ரூபா கடன் வாங்கி என்ன காப்பாத்தி விட்டாங்க. இப்ப 5 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு, அதையும் நான் தான் அடைக்கணும்.